இன்றும் காட்டுக்கு போகலாம். அந்த மரத்தில் தேன் கூடு இருக்கலாம். இந்த காடு எவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த பாறை அருகே என்ன இருக்கிறது? இது என்ன? ஒரு பெரிய முட்டை. ஆனால் இது சாதாரண பறவை முட்டை போல இல்லை. முட்டை போல இல்லை. அதன் மேல் நீல மற்றும் தங்க நிறங்கள் சிதில் கிடந்தன. மேலும் அது ஒரு மெல்லிய ஒளியுடன் மின்னியது. வேலன் அதை தொட்டு பார்த்தா அது சற்று எதிர்ப்பாக இருந்தது. அவன் வியப்புடன் அதை தனது கைக்குட்டைக்குள் மரத்தை எடுத்துக்கொண்டான். இது என்ன பெரிய முட்டை? சாதாரண கோழி முட்டை மாதிரி இல்ல. யாரும் பார்க்காம இந்த பானைக்குள்ள வைக்கணும். ஐயோ, இது வேறு முட்டை இல்ல. ஏதோ மந்திர சக்தி இருக்கு. யாரிடமும் எதை பத்தி சொல்லவில்லை. அவனுக்குள் ஒரு மர்மமான ஆர்வம் இருந்தது. அவன் அந்த முட்டையை தினமும் கவனித்து வந்தான். அது சில நேரங்களில் அசைவது போலவும் அதிலிருந்து ஒரு மெல்லிய சத்தம் வருவது போலவும் அவனுக்கு தோன்றியது. அவனது கனவுகளில் ஒரு பிரம்மாண்டமான பறக்கும் மிருகம் வருவது வழக்கம். இந்த முட்டை ரொம்ப முக்கியம். நான் கொஞ்சம் வெளியே போகிறேன். அடடா, என்ன இது? முட்டை உடைஞ்சிச்சு. ஐயோ, இது எப்படி நடந்தது? இந்த ஓடுகளுக்கிடையே ஒரு சிறிய பிரமே உயர சிறந்து கொண்டது ஒரு டிராகன் குட்டி. அதனோட முழுவதும் மதியம் சதக்காவ ஜும்மனிங் முறை விடவாதக்கான பேரங்க வீப்பில் பச்சல் ஒரு புறந்து பிறந்தடி தனர்ச பலரையா வரக்க முடிச்சேன். கிராமத்துல நடந்து போயிட்டு இருக்கோம். நானும் டிராகன் குட்டியும். கிராமம் போகலாம். ஆமா, இந்த பாதையில நடந்து போகலாம். பாரு, கிராமம் தெரியுது. அருமையா இருக்கு. இப்படி சேர்ந்து போகலாம். நான் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆம் அக்னி, நீ வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு அக்னி என்று பெயரிடுகிறேன். அக்னி, நான் வேட்டையாட கற்றுக்கொள்கிறேன். சரி அக்னி, நாம் காட்டு சுற்றி வேட்டையாடுவோம். டிராகன் குட்டி அந்த குளத்துல இருக்கிற மீன் புடிச்சு சாப்பிட போ. பறந்து உள்ள போய் நீச்சல் அடிச்சு அந்த மீன் புடிச்சு சாப்பிடு. வேகமா போ. சூப்பர், நல்லா சாப்பிடு. நாள் கிராம மக்கள் அக்னியை பார்த்து பயந்தனர். ஒரு நாள் ஒரு தீயரசன் கிராமத்திற்கு வந்து அக்னியை கைப்பற்ற முயன்றான். வேலன் அக்னியை பாதுகாக்க போராடினான். ஏற்றுக்கொண்டு அரசனை எதிர்த்து போராடினார்கள். அக்னி, உன் நெருப்பை உமிழ். இறுதியில் அக்னி தன நெருப்பை உமிழ்ந்து அரசனை விரட்டி எடுத்தது. மருதாபுரி கிராமம் இனி அக்னியின் பாதுகாப்பில் மகிழ்ச்சியாக இருக்கும்.